இங்கே இந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்க மாடுங்களுக்கெல்லாம் வைக்கோலை வச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. மாமனார் வந்து காஃபி கேட்குறாரு. அவரை திட்டிக்கிட்டே இவ்வளோ காஃபியை போட்டுக்கிட்டு இருக்கா. அதே டைமில் வந்து குக்கர் விசில் அடித்தவொடனே அதில் கை வச்சிடறா. கை சூடாயிடுது. டென்ஷனில் தூங்கிட்டு இருக்கா. அவங்க புருஷனை போய் அடித்து எழுப்புறா. நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. இவன் கேட்குறான், குக்கர் விசில் சுட்டுச்சுன்னு தானே என்னை வந்து அடிக்கிற? நேற்று வந்து கத்தியில் கையை வெட்டிட்டேன்னு என்னை வந்து அடித்தேன். மிக்சியில் வந்து ஷாக் அடிச்சிருச்சுன்னு என்னை வந்து அடித்தேன். என்னென்ன பண்ண போறியோன்னு உடனே பால் சூடாக ஒரு சத்தம் கேட்குது. இவளும் காஃபியை போட்டு அவங்க மாமனாட்ட கொடுத்துருன்னு சொல்கிறா. மறுபடியும் தூங்காதரா, எந்திரி, நிறையா வேலை இருக்குது. இந்த மாதம் சாமான்லாம் சீர போகுது. அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசி அப்படின்ன உடனே இப்போ என்ன பண்ண சொல்கிற? அப்பாவோட பென்ஷன் தான் வருதுல, அதை எடுத்து செலவு பண்ணிக்கலான்னு அவன் சொல்கிறான். அடுத்த மாதம் பென்ஷனை வச்சுட்டு மானங்கிட்டு போயெல்லாம் வாழ முடியாதுன்னு இந்த பொண்ணு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என் கூட வரும்போதே உனக்கு தெரியும்ல இப்படி தான் வாழ போகிறோன்னு, ஏன் இப்போ மட்டும் இப்படி பேசுகிற? நான் உன் கூட இன்டர்வியூக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்ன உடனே அவன் அங்கே இருக்க பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறான். அவனுக்கு ஒரு கால் கிடையாது. இந்த நிலமையில நான் அவன் கூட இன்டர்வியூ வந்தா உனக்கு தான் அது கஷ்டமாயிரும்னா, இல்லை நீ என் கூட கல் மாதிரி நின்னா தானே எனக்கு வேலை கிடைக்கும், நீ என் கூட தைரியத்துக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு பல்லு விளக்கி விட்டு குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இன்டர்வியூக்கு 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. இவன் வெளியே உட்காந்துருக்கான். இவன் உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கா. இன்டர்வியூ கேட்குறாரு, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் வேணும், நீங்களாம் வேணான்னு சொன்னால், சார் நீங்களாம் கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நான் வேற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு கால் கிடையாது, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னொன்னே அவனை சரி யோசிச்சுட்டு சரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆள் சுற்றி முற்றி பார்த்துட்டு நைஸாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தோளில் கை வச்சு, யாருமே இங்கே இல்லை, நம்ம 2 பேர் தனியாக தான் இருக்கோம், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் உனக்கு வேலையை நான் ரெடி பண்ணி தரேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அதெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க புருஷனை காட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து ஒரு குட்டி பையன் இந்த இவரை பார்த்த உடனே கராத்தாலே வணக்கம் வைக்கிறான். அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த பொண்ணும் கராத்தா மாஸ்டர் போல இருக்குது. இந்த இன்டர்வியூ எடுத்த ஆளை நெஞ்சு மேலே ஓங்கி மீச்சிட்றா. அந்த பொண்ணு சொல்கிறா, என் புருஷனுக்கு இப்படி இருக்கேன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினச்சி தான் அந்த மாதிரி சொன்னேன், ஆனால் என்னை இப்படி கேவலமாக நினச்சிட்டல, இன்னொரு தடவை என்கிட்ட வந்தோன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு இவ்வளோ வெளில கிளம்பி அவன் புருஷன்கிட்ட சொல்கிறா, இந்த வேலை இல்லைன்னா என்ன, இன்னொரு வேலை உங்களை வச்சு நான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா.